வாழ்க வளமுடன். நான் உங்கள் அக்குப்பஞ்ச தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கரி. அடுத்த மலர் மருந்து சிக்கரி. இந்த சிக்கரி மலர் மருந்து 8வது மலர் மருந்து. இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர் கவனிப்பை எதிர்பார்த்துருக்கவங்க, பிறர் துணையை நாடுதல், செல்ஃபிஸ், கஞ்சத்தனம், இந்த மாதிரி குணம் இருக்கவங்களுக்குலாம் இந்த மலர் மருந்து தேவைப்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர் கவனிப்பை எதிர்பார்த்தல். எப்போ பார்த்தாலும் யாராவது நம்மளை கவனிச்சுட்டே இருக்கணும். அதாவது ஒரு குழந்தை அம்மா நம்மளோடே இருக்கணும். அம்மா ஊட்டினா தான் சாப்பிடும். யார் ஊட்டினாலும் சாப்பிடாது. பார்த்திங்கன்னா அந்த குழந்தை ஒரு அம்மா இல்லை அப்பா யாராவது ஊருக்கு ஒரு வாரம் போயிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும் அந்த குழந்தை. அவங்களோடது கவனிப்பு அதுக்கு வேணும் எப்பயுமே அப்படின்னு நினைக்கும். இப்போ ஒரு அம்மா ஒரு பையன் கல்யாணம் பண்ணி போனான்னா அந்த பையன் பிரிஞ்சு போயிடுவானான்னு சொல்லிட்டு 1 2 சொல்லி கொடுத்து சண்டை இழுத்து விடுறது. அந்த பையன் தாங்கூடே இருக்கணும், எப்பயுமே தன்னோடே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த சிக்கரி தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா, பிறர் துணையை நாடுதல். இப்போ தனியாக இருக்க இவங்க தனியாக இருக்க பயப்படுவாங்க. பிறர் யாராவது கூடவே இருக்கணும், மற்றவங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக இப்போ ஒரு ஊருக்கு போகிறாங்க, ஒரு வெளியே போகிறாங்கன்னா அவங்கள கூடவே கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களுக்கு டிக்கெட் போட்டு பஸ்ஸில் டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க பெருந்தன்மைக்காக கூட்டிகிட்டு போகல, அவங்க தனியாக இருக்க பயந்து அவங்கள கூட கூட்டிகிட்டு போவாங்க. பார்த்திங்கன்னா அவங்க கஞ்சத்தனம் கருமி தான். ஆனால் அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க டிக்கெட் போட்டு கூட துணைக்காக கூட்டிகிட்டு போவாங்க. பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க. தன்னோட குடும்பம், தான் வீடு அப்படின்னு மட்டும்தான் கவனிப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்க, இந்த மாதிரி இவங்களாம் சிக்கரி தேவைப்படும். பார்த்திங்கன்னா சுயநலவாதிகள், அதாவது தன்னோட குடும்பம், தன்னோட இது அப்படி மட்டும்தான் கவனிப்பாங்க. இவங்க நல்லா பேசுவாங்க. பேசுகிறது பார்த்திங்கன்னா அப்படி பேசுவாங்க. ஆனால் 5 பைசா அவங்கள்ட்ட வாங்க முடியாது. நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க நம்ம ஒரு கையை எடுத்துகிட்டு போய் நின்னா கூட 5 பைசா தரமாட்டாங்க. மற்றவங்க விஷயத்தை துருவி கேட்பாங்க. மற்றவங்க விஷயத்தை என்ன இருக்குது அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி அவங்க விஷயத்தை துருவி அவங்கள்ட்ட வாங்கிட்டு அதை 1 2 மற்றவங்கள்ட்ட போய் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க இந்த சிக்கரி தேவைப்படுறவங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க 5 ரூபா பொருளை கூட பேரம் பேசி 2 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி திறமைசாலியாகவும் இருப்பாங்க இவங்க. பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் சிக்கரி கொடுக்கும்போது இவங்களாம் எப்படி மாறுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்கூலுக்கு போக அடம்பிடிக்கிற குழந்தை, அதாவது அம்மா கூடவே இருக்கணும், எப்பயுமே அம்மா கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தை, வீட்டை மறக்க முடியாமல் இருக்க குழந்தை, அவங்களுக்கெல்லாம் அந்த சிக்கரி கொடுக்கும்போது நல்லா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிப்பாங்க. வீட்டை மறந்து அந்த புது சூழ்நிலையோடு ஒத்துப்பாங்க. அதாவது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறீங்க, இல்லை ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாறுறீங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறீங்க, இல்லை ஒரு வீடுலேருந்து இன்னொரு வீடு மாறுறீங்க. அப்படிங்கும்போது அந்த புது சூழ்நிலையோடு ஒத்து போகிறதுக்கு இந்த சிக்கரி மருந்து எடுக்கும்போது நீங்கள் சீக்கிரமாக அந்த புது சூழ்நிலையோடு ஒத்து போயிடுவீங்க. பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கரி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு தேவையான பணம் வரணும். அப்படிங்கும்போது இந்த சிக்கரி சாப்பிடும்போது அந்த தேவையான பணம் எப்படியோ எந்த வழியிலையோ உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறாங்க. இந்த சிக்கரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதாவது குறிப்பிட்ட அளவு பணம் தேவைன்னா வரும், அதிகமான பணம் வராது. உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு இவ்வளோ பணம் வேணும் இந்த இதுக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த இதுக்கு அப்படின்னு இருக்கும்போது அந்த சிக்கரி எடுத்துக்கும் போது அந்த பணம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காதல், உங்கள் குழந்தை காதல் தோல்வியில் மனமுடைஞ்சு போயிருக்கவங்களுக்கு இந்த சிக்கரி கொடுக்கும்போது அந்த காதல் அந்த இதிலேருந்து விடுபட்டு வெளியே வருவாங்க. பார்த்திங்கன்னா இப்போ அதாவது பிறர் அன்பு கிடச்சிட்டே இருந்து அந்த அன்பு கிடைக்காம போச்சு அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்கு ஆவாங்க. பார்த்திங்களா அப்போ அவங்களுக்குலாம் அந்த சிக்கரி கொடுக்கும்போது அந்த இதுலேருந்து வெளியே வருவாங்க. பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, ரொம்ப வேண்டியவங்க, அதிலே இருக்காங்க, ஒரு மாதிரி அந்த நினைப்பாகவே இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த சிக்கரி கொடுக்கும்போது அந்த நினைப்புலேருந்து வெளியே வரும். இவங்களுக்கு உதவும் இந்த சிக்கரி. பார்த்திங்கன்னா அதாவது ஒரு அன்பு ரொம்ப கிடச்சிட்டே இருந்த அன்பு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த இதை மாற்றுறது சிக்கரி கொடுக்கும்போது அவங்க அதுலேருந்து வெளியே வருவாங்க. பார்த்திங்கன்னா அதே மாதிரி சத்து குறைபாடுனால வர்ற நோய் பார்த்திங்கன்னா கண் குறைபாடு, கண் பார்வை குறைபாடு, முடி கொட்டுதல், ஸ்கின் இது, அப்புறம் உங்களுக்கு விட்டமின் குறைபாடு, ஹீமோகுளோபின் குறைபாடு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அந்த சிக்கரி மலர் மருந்து எடுத்துக்கும் போது அந்த குறைபாடெல்லாம் சரியாகும். பார்த்திங்கன்னா அந்த சிக்கரி மலர் மருந்து எடுத்துக்கும் போது இந்த மாதிரி சிக்கரி மலர் மருந்து ஒரு சுயநலவாதியாக இருந்தவங்கள, தன் குடும்பம் தன்னோட இது அப்படின்னு பார்த்துட்ருக்கவங்க எல்லாம் இந்த சிக்கரி எடுத்துக்கும் போது பொது நலமாக மாறுவாங்க. பொது சேவை நிறையா செய்வாங்க. ஒரு ஊருக்கே தாயாக மாறுற அளவுக்கு இந்த சிக்கரி அவங்களுக்கு இது செய்யும். பார்த்திங்கன்னா ஒரு அன்னை தெரசாவே மாறிடுவாங்க. அதாவது சுயநலமாக கருமையாக இருந்தவங்க இந்த சிக்கரி எடுத்துக்கும் போது அன்னை தெரசா அளவுக்கு மாறுற அளவுக்கு இந்த சிக்கரி அவங்கள மாற்றும். பார்த்திங்கன்னா நன்றி. வாழ்க வளத்துடன்.